என்னடா இது? டைரி மில்க். நைட்ல இருட்டாக சொல்ல இப்போ நம்ம வந்து ஏதாவது தண்ணி வந்து குடிக்க போறோம் அப்படின்னாக்கா தண்ணி குடிச்சிட்டு பின்னாடி இதை ஃபாலோ பண்ண மாதிரி ஓடுவோம்ல. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேக் வீடியோ. அதாவது ஈஸியஸ்ட் வேல எப்படி கேக் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓவன் எல்லாம் செய்ய போறது இல்ல, குக்கர்ல தான் செய்ய போறோம். ஸோ எப்படி ஈஸியா என்னென்ன ஐட்டம்ஸ் போட்டு செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப பார்க்க போறோம். சரி விடையா, மேல இருந்து எல்லாத்தையும் ஒருத்தன் பாத்துக்கிட்டு தானே இருக்கான். டே கோபால், ஏன்டா இப்படி பண்ற? சரி ஓகே. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். நான் வந்து உன காலையில வந்து ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வைக்க சொன்னேன். எல்லாம் ரெடியா? என்ன எல்லாரும் வந்து புக்ல போட்டோ பார்ப்பாங்க, நீ லேப்டாப்ல உட்காந்து போட்டோ பார்த்துட்டு எழுது பார்ப்பலாம். ஃபர்ஸ்ட் பிஸ்கெட்ஸ், அப்புறம் டைரி மில்க். ஓகே, முக்கியமானது பட்டர் பெப்பர். ஓகே சூப்பர். அவ்வளவுதான், நீயே பண்ணிடு. ஓகே, நீயே பண்ணிடா. டேய் இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. என்னடா இது? டைரி மில்க். அவன் நெருப்பு எரிக்க காத்துக்கிட்டு இருப்பான். என்னடா இது சுடுது? டேய் நான் என்னடா இங்க வந்து காமியே. டேய் அது மெல்ட் ஆகும்டா, அப்படிதான். கவரோட போட்டாக்கா டேய் கம்ஸ் போயிடு. நான் பாத்துக்கறேன்டா, அதான் எனக்கு தெரியும்டா. அப்படி சரி ஓகே गाइस, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா குக்கர் எடுத்தாச்சு, தண்ணி லைட்டா அப்புறம் வந்து இதுல வந்து லைட்டா வந்து எண்ணெய் வந்து போட்டு லைட்டா கொஞ்சம் லைட்டா பாலிஷ் லைட்டா எண்ணெய் ஊத்தி. டேய் ஆனா ரொம்ப டென்ஷன் ஆச்சு, துணியை உருவிட்டு ஓடும். எண்ணெய் ஊத்தி தேய்க்கிறதுக்கு பிரஷ் இல்லையே, என்ன பண்றது? பிரஷ் இருக்காடா? கிட்ட வா. பல் தேய்க்கடா. இது உள்ள தேய்க்கிறது கிட்ட வா. வேணாடா. இதுல வேற ஆனவனா எடி வருதுடா நைட் ஆளா. வாட்? நீயே தொட்டற குச்சி பண்றீங்க. சரி ஏதாவது எடுத்துவாடா இது பண்றதுக்கு. கைதா இருக்குல, கையில தேய். நான் தேய்டா. இதுடா இது ஹைஜீனிக்கா இருக்கா. கொஞ்சம் நல்லா போட்டு போறா, நீ பண்றது வீடியோ எடுக்குறீங்க. நல்லா ரெடி. ஸ்பூன் தா. ரொம்பலாம் ஊத்த தேவையில்லை गाइस, கொஞ்சம் வேணுமா? இல்ல நான் கோல்ட் ஸ்பூன்ல போடுறேன். நார்மல் தான். கலிதான ஊத்துறா. கலிதா இருக்கு. பிரஷ் இல்லாத காரணத்தால் வந்து ஸ்பூன்லயே நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரெடி. பட்டர் பேப்பர் எங்க? பட்டர் வந்து மேம். இல்ல கீழ வச்சா தண்ணியா வந்து சொல்லிட்டு மேல வச்சேன். உங்களுக்கு அறிவோ அறிவுனே. அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. உள்ள வச்சுட்டா ஏ4 ஷீட் மாதிரி வாங்கி வந்துக்கிறேன். பட்டர் பேப்பர் உள்ள வச்சாச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி இது பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கிட்ட வந்து கம்மிடல. பட்டர் பேப்பர் வச்சாச்சு. அதுக்கு மேலே லைட்டா எண்ணெய் போட்டு நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஓகே, பார்த்துக்கோங்க. பட்டர் பேப்பர்ல நல்லா எண்ணெய் வந்து கட் பண்ணியாச்சு. அது ஆனா என்னன்னா இது ரவுண்டா தான் வைக்கணும். எங்களுக்கு ரவுண்ட் பேப்பர் கிடைக்கல, இதை வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால வந்து ஏ4 ஷீட்டா கிடைச்சிது. ஸோ ஏ4 ஷீட் இல்லைங்க, பட்டர் பேப்பர் தான். அது ஏ4 ஷீட் சைஸ். ஸோ வந்து ஆயிலாம் ஊற்றி நல்லா பக்காவான கண்டிஷன்ல வந்து வச்சா. பிஸ்கெட்ஸ்லாம் வந்து மேரி பிஸ்கெட்டு, அப்புறமா போர்போன், அப்புறம் ஓரியோ எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது உள்ள இருந்து, அதாவது அங்கே வந்து ஒரு ஓட்டை இருக்குல்ல, அங்க இருந்து நைட் ஆனா வந்து செம்ம சவுண்டு கேட்குது. நானா வந்து சில நேரத்தை வந்து இந்த நைட்ல இருட்டாக சொல்ல இப்போ நம்ம வந்து ஏதாவது தண்ணி வந்து குடிக்க போறோம் அப்படின்னாக்கா தண்ணி குடிச்சிட்டு பின்னாடி இதை ஃபாலோ பண்ற மாதிரி ஓடுவோம்ல. நிஜமா இப்பயே பயப்படா இருக்குது. எந்த ஜார் வேணும்? எந்த ஜார்? பெரிய ஜார் தான் வேணும். ஓகே, கழுவி வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்து. எலி வந்து அப்பப்போ வந்துடும். பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் சல்லுன்னு ஜோடிச்சுங்க. உனக்கு நான் என்ன பண்ணி விட்டேன்னா
ஜஸ்ட் இது வந்து ஆன் பண்ணிட்டு இங்க ஒரு பட்டன் இருக்கும். இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எலி போய் அங்கங்க கச்சி வச்சுச்சு. ஒண்ணு இல்ல சும்மா பேசிட்டு இருக்கேன் மாமா. இது ஆன்ல கண்டிஷன் வேற இருக்குது. அப்படியே இது பண்றா போயிட்டீங்க. அலண்டு போயிட்டேன். இப்போ வந்து மிக்ஸி ரெடி ஆயிடுச்சு. வெயிட் கோபால். நம்ம என்ன பண்ணா எல்லா பிஸ்கட்ஸும் எடுத்து உள்ளே போடுகிறோம். ஏதோ ப்ரொஃபஷனல் செஃப் மாதிரி தான். டேய் நான் நீயே இப்பதான் யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டு வந்தேன். டேய் யாரோ பார்த்தா ஏன்டா நீ பண்ற? கேஸ் ஸ்மெல் அடிக்குதுடா எனக்கு. எனக்கு அடிக்கல. எத்தனை பேர் கேஸ் ஸ்மெல் பிடிக்கும் சொல்லுங்க गाइस. இந்த பெட்ரோல் ஸ்மெல், கேஸ் ஸ்மெல் பிசி பிசி மூட்டு வேற மாதிரி இருக்கும். ஆமா மீதி இருந்ததுன்னு வெச்சுக்கோ. எலி மரத்தை போட்டிங்க உரமா வச்சிரு. எலி வந்து சாப்பிட்டு செத்துடும். நைட் பசிக்குதுன்னு சொல்லி அடுத்த ராத்திரில வந்து நீ எடுத்து சாப்பிடாத. நாளைக்கு காலையில அப்புறம் அவ்வளோ இது வச்சுக்கோ. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சுன்னா இது பண்ணிடலாம். ஓகே இது வந்து மேலே கை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்பூன் தா இது பின்ற மாதிரியே தெரியலையே. இங்க பாருங்க பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. நல்ல பவுடர் மாதிரி வந்துச்சுங்க. டேய் கட் பண்றா. மாமா உடண்டா ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? இங்க பாருங்க சும்மா வெறித்தனமான ஒரு பவுடர்ல வந்துச்சு. ஓகே இதுதான் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. அதாவது இதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சட்டியில இதுனா இது ஏதோ ஒண்ணு அதுல கொட்டுறோம். ஓகே இப்பதானே தெரியுது எல்லாரும் கிச்சன்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால கிச்சன்ல ஏசி வைக்கலாம் நான் முடிவு பண்ணிடுவேன். இல்ல அந்த அளவுக்கு காசு இல்லை. ஏசி வைங்க. அப்பதான் வந்து கிச்சன்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது என்னைக்காவது நினைச்சு பாத்துக்கிறீங்களா? யார் சார் வரே? இவரை தெரியல. டேய் இவரை தெரியல இல்லையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். போடா சீட்டுக்குல கீழ போ. டொண்டாய் பால் கழுதப்பால் மாத்து பண்றா அது. லைன்மேன் பால்றா. இது போறனா இது உள்ள கேமராமேன் இன்ட்ரஸ்ட் கேமரா. சி ஏதோ மைல வந்து. இது கேமராமேன் ஹேண்ட்ஸமா இருக்கு. ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? மூஞ்சில ரொமான்டிக் இருக்கா? மூன்றாம் பிறை ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கு. லூஸ் ஆட்டம். களி கிண்டிட்டு இருக்க. இதுல இருந்து என்ன தெரியுது? என்னையா தெரியுது? களி தான் செய்ய முடியும். எப்படி தெரியுமா கேக் செய்ய முடியாது. நல்லா அந்த பஞ்சு வச்சுன்னு பத்து கிடப்பாங்களே அவங்க வாயில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்துவாங்க. அந்த மாதிரி ஊத்துறா கொஞ்சம் கொஞ்சமா நிறையா. இது யூடியூப் பார்க்கலாம் இல்ல. ஐயோ ஏதோ மிக்ஸி இது பண்றது மிக்ஸில இருந்து போக வருதுங்க திடீர்னு. हाफ स्पून பேக்கிங் சோடா போட்டு நல்லா ஒரு மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. இங்க சின்ன பையன் எல்லாம் முதலாளி கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா. மண்டியில் ஆச்சாதான் எனக்கு நல்லா இருக்கும். அசிங்கமா திட்டாம விட்டுங்க. சந்தோஷப்படு. இதுல வேற புகை வந்தது. கண்டிஷன்ல இருக்குன்னே தெரியல. இதுல இருந்து போட்டு மிக்சியை போட்டு ஆறாருன்னு அரைச்சோம். கடைசியில் என்னாச்சுன்னா கையில் போட்டு மிக்ஸ் பண்ணோம்ல. நாங்கள் என்ன பண்ணுவோம் மிக்சியில் போட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா கையில் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மிக்ஸ் பண்ணாக்க என்னாச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து சீச்சி போன வாசனை அடிக்குது. எனக்கு என்னமோ என்ன தோணுச்சுன்னா நம்ம இப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வயிற்று வச்சுனால தீனி போன ஸ்மெல் வருதுன்னு நினைச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மிக்சியில் இருந்து இப்படியே செம்ம போக வந்து நம்ம அப்படியே செட்டில் பண்ணி விட்டுடலாம். நக்கிட்டு போடா இருந்து அது நீயே சாப்பிடு. குக்கர் மூடிங்க. குக்கர் மூடிங்க. எனக்கு சூப்பரா இருக்கு. இதை யார் சாப்பிட்டு எது போறாங்க எது போய் நாய்க்கு போறான். நாய் கூட போடக்கூடாது. எது புதைங்களா குப்பையில போட்டா பூனை என்ன செத்துரும். டே குழி தோண்டி புதைங்கடா. தவா மேல வச்சுட்டா போறணும்.
போன வாட்டி இந்த மாதிரி தான் பண்ணி கரிஞ்சு போய் தீஞ்சு போய் உன் மூஞ்சி மாதிரி ஆச்சே. சரி ஓகே போடு. இது வந்து 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணனும். ஓகே 40 மினிட்ஸ் வச்சிட்டு வந்து few moments later. ஓகே गाइस இப்போ பாத்தீங்கன்னா வந்து 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஆயிடுச்சு கரெக்ட்டா. சோ வந்து இப்போ உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். பிளேட் எடுத்துக்கலாம். ஒரு வீடியோல பார்த்தேன் விஜய் கூட சொல்ல இது மட்டும் தப்பான அடிச்சு மூஞ்ச பண்ணா அவங்க என்னடா இது இட்ஸ் ஓகே நல்லா தான் இருக்கு. ஃபுல் வெயிட் காட்டும் வாட்டி இறங்கி வேலை செய். பாத்தீங்களா ஸோ வந்து நான் இப்போ இப்படி குத்தி இப்படி எடுக்க சொல்ல எந்த இதுவும் ஒட்டலை. ஸோ அதனால வந்து நல்லா வந்து பேக் ஆயிடுச்சு. எடுத்து தள்ளுறா தள்ளுறா ப்ரோ பேப்பரோட கவுத்தணும் ப்ரோ. இந்த டெய்ரி மில்கெல்லாம் ஃபுல்லாக எடுத்து ஊற்றி அப்படியே மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். எப்படி நாங்கள் சாப்பிட மாட்டோம், மற்றவங்களுக்குலாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே கணக்குங்க. வாழும்போது எத்தனை பேர் அழ வச்சோங்க, சாவும் போது எத்தனை பேர் சிரிக்க வச்சோம். இதுதான் ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷனுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற முந்திரி, ட்ரை கிரேப்ஸ், அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் எடுத்து லைட்டாக கொஞ்சம் மேலே தூவி, ஐயோ கொஞ்சோண்டு நீ சாப்பிட்டு சக்கரே போடாம சொல்லு என்னாச்சு? முடியல. சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் நல்லா இல்லைன்னா புதைச்சிடுங்க, எதுக்கும் போட்டாதீங்க. நமக்கு தேவையா பாரு நம்மளை பார்த்து எப்படி சிரிக்கிறாங்க. இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் தோணும். அத சொல்லுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை गाइस.